சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம் தங்கி இருக்கிற அவுட் ஹவுஸை சுற்றி ஃபுல்லாக தோட்டமாக இருக்குது. அந்த தோட்டத்துக்குள்ளே தான் போஸோடைய அடியாட்கள் எல்லாருமே பதுங்கி இருக்காங்க. நைட்டு நேரம் ஆயிடுச்சு. இங்கே சேதுவும் பார்த்தா மெடிக்கல் கேம்பில் இருக்காரு. சேது வர்றதுக்கு நேரம் ஆகும். அதனால மெடிக்கல் கேம்பில் இருக்கிற சேது வர்றதுக்குள்ள எப்படியாவது ராஜாங்கத்தோடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸோடைய அடியாட்கள் மொத்தமாக பார்த்தா அவுட் ஹவுஸ்குள்ளே போயிடுறாங்க. அங்கே ராஜாங்கம் தூங்கி இருக்கிற ரூமை ஒவ்வொரு ரூமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ளே சாவித்திரியும் தாமரை இருக்கு, இன்னொரு ரூமில் ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லி ஒவ்வொரு ரூம்ல போய் பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா ராஜாங்கம் இருக்கிற ரூமுக்கும் போயிடுறாங்க. ராஜாங்க ரூமுக்குள்ள ராஜாங்கமும் மோகனாவும் படுத்திருக்காங்க. தூக்கத்திலே இந்த ஆளை அப்படியே மொத்தமாக கதையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு மயக்க மருந்து கலந்த துணியை வச்சு மோகனா மூக்கில் வைக்கவும் மோகனா பார்த்தா தூக்கத்திலே அப்படியே மயங்க ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே ராஜாங்கம் படுத்திருக்காரு. ராஜாங்கத்தை பார்த்தா 2 பேர் காலை பிடிச்சிக்கிறானுங்க, 2 பேர் பார்த்தா கையை பிடிச்சிக்கிறானுங்க. இன்னொருத்தன் பார்த்தா தலைவாணி எடுத்து அப்படியே ராஜாங்கத்தோடைய முகத்துல வச்சு அழுத்தழுத்துன்னு போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கா. மெடிக்கல் கேம்ப்ல இருந்து தமிழ் செல்வியும் சேதுவும் காரில் வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தா தமிழுக்கு தூக்கம் வந்துடுது. தமிழை பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கையில தமிழுக்கு கனவுல பார்த்தா ராஜாங்கம் இறந்து போன மாதிரி, ராஜாங்கம் இறந்து போனதுனால ராஜாங்கத்தை உட்கார வச்சு தலையில கட்டெல்லாம் வச்சு நெத்தியில ஒத்தருவாலாம் வச்சு இங்க ராஜாங்கத்தை பார்த்தா டெட் பாடி கோலத்துல எல்லா விஷயமும் பண்ணி வீடே பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்கு. இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் அழுகிற மாதிரியே பார்த்தா தமிழ் கனவுல வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முழிக்கவும், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது வண்டியை நிறுத்தி கேட்கவும், இல்லைங்க இல்லை ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், மாமா அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்லைங்க ராஜாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னாச்சு இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்குறாரு. தமிழ் பார்த்தா தண்ணியை குடிச்சிட்டு, ஏங்க வேமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அதான் போய்கிட்டு தானே இருக்கோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லைங்க என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது, வேகமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இங்கே ராஜாங்க முகத்துல வச்சு பார்த்தா தலைவாணியை வச்சு ஒருத்தர் அழுத்துன்னு அழுத்திக்கிட்டு இருக்கான். ராஜாங்க பார்த்தா மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா மூச்சே இல்லாம ராஜாங்க கப்பு சிப்புன்னு அமைதியானதும், போதும்டா அந்த ஆளு செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளேயே பேசிட்டு பார்த்தா கிளம்ப ஆரம்பிச்சிடறானுங்க. ராஜாங்கம் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்து கிடக்காரு. வேகமாக பார்த்தா தமிழும் சேதுவும் வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அடியாட்கள் பார்த்தா இங்கே அவுட் ஹவுஸ்லேருந்து வெளியவும் போயிடறானுங்க. சேது வேகமாக வந்துட்டு, வாங்க மாமா ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் கூப்பிடவும், யாரும் அப்பா தூங்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி சேது சொல்லவும், பரவாயில்ல வாங்க நான் சொல்கிறேன் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் தமிழை கூட்டிகிட்டு பார்த்தா இங்கே சேது போகிறாரு. அங்கே பார்த்தா ராஜாங்கமும் மோகனாவும் படுத்திருக்காங்க. பாரு அப்பா படுத்துதான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லைங்க எனக்கு ஏதோ மனசு கேட்கல, நான் உள்ளே போய் அத்தையை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்றாங்க. மோகனா பார்த்தா அசைவே இல்லாமல் படுத்து கிடக்காங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடவும் இங்கே ராஜாங்கமும் பார்த்தா மொத்தமாக அசைவே இல்லாமல் படுத்து கிடக்காரு. என்னங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிடவும் சேது பார்த்தா சத்தத்தை கேட்டு வேகமாக வராரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்கே அத்தையும் மாமாவும் கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் படுத்து கிடக்காங்க, நான் எவ்வளோ உசிப்பை பார்த்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிடவும் சேதுவும் வந்து அப்பா எந்திரிங்க சினிமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா 2 பேர்த்த எழுப்ப பார்க்குறாரு. 2 பேர் அசைவே இல்லாமல் படுத்து கிடக்கவும் அதுக்கப்புறம் மோகனாக்கு பார்த்தா முகத்துல தண்ணியை தெளிக்கவும் மோகனாக்கு பார்த்தா மயக்கம் தெளிஞ்சிருது. ராஜாங்கம் பேச்சு மூச்சே இல்லாம இருக்காரு. தமிழ் நாடியை பிடிச்சு பாக்குறாங்க. பல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னங்க மாமாவுக்கு பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றது அப்பா எந்திரி டாக்டரை கூப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ண போறாரு. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ராஜாங்கத்துக்கு சிபிஆர் பண்றாங்க. ராஜாங்கத்தோடைய நெஞ்செல்லாம் அமுக்குறாங்க. அமுக்கிட்டு இருக்கையிலே பார்த்தா ராஜாங்கத்துக்கு அப்பதான் மூச்சே வருது. டக்குன்னு ராஜாங்க மூச்சு வரதை பார்த்துட்டு, மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கவோ, சரி நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்ப்பா, ஒரு 4-5 பேர் என் கையையும் காலையும் பிடிச்சிக்கிட்டு தலைவாணியை வச்சு அப்படி என் முகத்திலே அழுத்திட்டானுங்கப்பா, என்னால் மூச்சு விட முடியாமல் அப்படியே நான் மயங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சேது ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறாரு. மாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், ஆமாம் சேது நான் இன்ன வரைக்கும் மயக்கத்திலேயே பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு. ஆமாம் மாமா நீங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தீங்க, நான் தான் உங்களுக்கு சிபிஆர் பண்ணேன், சிபிஆர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மூச்சையை விட்டுருக்கீங்க, அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இல்லை தமிழ் நான் படுத்திருந்தேன், கொஞ்ச நேரத்தில் ஏதோ மூக்கு கிட்ட யாரோ ஏதோ வைக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே மயங்கினதான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், இல்லை மோகனா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லைப்பா இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், யாருப்பா
யார் வந்து இப்போ உங்களை இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமா கூப்பிடுறாரு. கொஞ்சம் பொறுமையா இரு காலையில கமிஷனரை வர சொல்லி எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு.